ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறோம். அதில் கொஷின் நம்பர் 5 5வது கொஷின் பேப்பர் தான் இப்போ பார்க்க போகிறோம். பொருந்தாத இணையை சுட்டுக. வெச்சிப்பூ சிவப்பு. இந்த வெச்சிப்பூ அப்படின்னு என்ன நமக்கு தெரியுமா? வெச்சி அப்படின்னா நம்ம இட்லி பூ சொல்கிறோம்லே அதுதான். உளிஞைப்பூ மஞ்சள், கரெக்டு. தும்பைப்பூ வெள்ளை, இது கரெக்டு. அப்போ தவறானது வந்து நொச்சிப்பூ பச்சை, இதுதான் தவறு. ஏன்னா நொச்சிப்பூ வந்து லைட்டாக ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். பெயருக்கேற்ற வினையை எழுதுக. சோறு உண். தளகாணி, அதை எப்படி திருத்தி எழுதலாம்னா தலையணை. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. இதை பார்த்துக்கோங்க. இக்கு ஏன்னா இந்த க ச த ப இந்த எழுத்தோட வல்லின எழுத்துக்கள் வந்து பின்னாடி வரும்போது அதுக்கு முன்னாடி அதனுடைய மெய் எழுத்து வரும். அதாவது வருமொழியில் வரும்போது நிலைமொழியில் அதன் மெய் எழுத்து வரும். வல்லினம் மிகும். அந்த ரூல் தெரிஞ்சால் இது ஈஸியாக அடிச்சிடலாம். வல்லைப்பாட்டின் சிறப்புக்கு ஏற்ப முழவை முழங்குகின்றது. ஏன்னா முழவை அப்படிங்கிறது அக்ரிணை. அப்போ என்னது? முழங்குகின்றன வராது, ஒன்று தான். முழங்குகின்றன நிறைய கிடையாது. அப்போ வல்லைப்பாட்டின் சிறப்புக்கு ஏற்ப முழவை முழங்குகின்றது. நாடும் மொழியும் நவதிரு கண்கள் என்றார் மகாகவி பாரதியார். இதுக்கு சரியான வினா என்ன? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? செங்கோல். இதன் எதிர்ச்சொல் கொடுங்கோல். ஒருத்தார். எதிர்ச்சொல் தருக. பகைவர், தண்டித்தவர், நட்பு கொண்டவர், பொறுத்தவர். ஆன்சர் பொறுத்தவர். சொல்லும் பொருளும். மாகாள் கடல், புரிசை மதில், புலை சாளரம், நியமம் அங்காடி. இது எல்லாமே தப்பு. சரி, இது எல்லாமே கரெக்டு. இது பொருந்தாதது மாக்கடல் கடல், அப்படிதான். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல், அலைக்கடல். இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே பண்புத்தொகை. இது மட்டும் வினைத்தொகை. அலைக்கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ரெவில்வேலிசம், மீட்டுருவாக்கம். தமிழ்ச்சொல் அறிவோம். கிராப். கிராப் அப்படின்னா செதுக்கி. இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க. கண், கான் இச்சொற்களின் ஒலி வேறுபாடறிந்து எழுதுக. கான் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும்? காடுன்னு தெரியும். கான் அப்படின்னா பார்க்கறது. அப்போ காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். இந்த கானுக்கு காடு, இந்த கானுக்கு காடு, இந்த கானுக்கு பார்த்தான். அரி, அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணை ஆது. அரி அப்படின்னா திருமால். அரி அப்படின்னா அறிந்து கொள்ளுதல். கை, கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. கை அப்படின்னா ஒழுக்கம். பே, பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மேகம். மேகம் மழையா பெய்யுது அப்படி சொல்கிறோம்ல நம்ம பேச்சு வழக்கில். அப்போ மேகம். பே அப்படின்னா மேகம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குகின்றனர். பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி. என்னன்னா மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதில் கரெக்டானது பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். அகர வரிசைப்படுத்துக. சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் பார்த்தாலே தெரியும் இது கா வரிசை. அப்போ கக்கா, கிக்கி, குக்கு, கெக்கே, கை, கொக்கோ, கௌ. அப்போ இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டு. சரியான அகரவரிசைப்படி சீர் செய்க. சொற்களை சீர் செய்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து நம்மளை அகரவரிசைப்படுத்த சொல்லலை, எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து தா வரிசை. அப்போ தத்தா, தித்தி, துத்து, தெத்தே. அப்போ இது திறன்பேசி, துறைமுகம், தெருக்கூத்து. இது கரெக்டாக இருக்குது. மூதூர், மென்பொருள், முன்னீர். இது வந்து தப்பாக இருக்குது. ஏன்னா இந்த மூதான் ஃபஸ்ட்டு வரணும். முன்னீர்,
மூதூர் மென்பொருள் அப்படி வரணும். அப்போ இது மாறி இருக்கு. இது பாருங்க பண்பாடு பூங்காற்று பைந்தமிழ். அப்போ இதுவும் கரெக்டாக. அப்போ 1 3 சரி. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார். கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பர். போக்குக இது வியங்கோள் வினைமுற்று. போ என்ற கட்டளை துணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோள் வினைமுற்று. கூற்று சரி, காரணம் தவறு. இலக்கண குறிப்பறிக. தொழிற்பெயர் செப்பல், வினைத்தொகை காய்மணி, உவமைத்தொகை மூதூர், வேற்றுமைத்தொகை மலர்கை. சரியான விடை எது அப்படின்னா தொழிற்பெயர் செப்பல். ஏன்னா அல் தல் விகுதி முடிஞ்சிருந்தா அது. அதே மாதிரி இரண்டாவது வினைத்தொகைக்கும் இது கரெக்ட். இது வந்து இப்படி வந்திருக்கும், உவமைத்தொகை மலர்கை, வேற்றுமைத்தொகை மூதூர் அந்த மாதிரி வந்திருக்கணும். இது மாறி வந்திருக்கு. அப்போ கரெக்டானது வந்து தொழிற்பெயர் செப்பல், வினைத்தொகை காய்மணி. காய்கின்ற மணி, காயும் மணி, காய்ந்த மணி அந்த மாதிரி வரும். இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என இரு வகைப்படும். இதுக்கு சரியான கொஸ்டின் வழக்கு எத்தனை வகைப்படும்னு கேட்கலாம். அந்த கொஸ்டின் இதில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், வழக்கின் வகைகள் யாவை? உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. இதற்கு சரியான வினா உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வில்லை. கட்டளை வாக்கியம் மற்றும் வேண்டுதல் வாக்கியம். வினா மற்றும் செய்தி வாக்கியம். இப்போ சமைப்பது தாழ்வா அப்படின்னு கேட்டாலே தெரிஞ்சிருச்சு இது என்னது கொஸ்டின். அப்போ வினா வாக்கியம். சமைப்பது தாழ்வில்லை அப்படின்னா செய்தி வாக்கியம். அப்போ வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள். கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? நான் சொல்லியிருக்கல, தன்வினை அப்படின்னா நமக்கு நம்மளே செய்கிறது, பிறவினை அப்படின்னா மற்றவங்கள நம்ம செய்ய வைக்கிறது. அப்போ செங்கூட்டுவன் தங்கம் வாங்குவித்தான், அவன் வாங்கலை, வேற யாரையோ வாங்க வச்சிருக்கான். அப்போ பிறவினை. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த மணிகளமும் மேவலால் இவ்வடிகளில் அமைந்த அடி எதுகை சொற்கள். அப்போ முத்தமிழ் மெத்த, இத்து இத்து இத்து. சரியான இணையை தேர்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின்புற்றுடுவேமே. இதில் வந்து சரியான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனிலே ஊனிலே. இங்கே நீ இங்கேயும் நீ. அப்போது அடி எதுகை இதுதான் கரெக்டு. உவமையால் விளக்கப்படும் பொருள். பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதியும். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. மழை காணா பயிர் போல. மழையை காணலைன்னா என்ன பண்ணும், பூமி வருந்தும். அப்போ வருந்துதல். இது வந்து சரியான பழமொழியை நிறைவு செய்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. இதுதான் கரெக்டு. ஏழை பணக்காரன். இந்த பொருள் வர்ற மாதிரி ஒரு பழமொழி கேட்குறாங்க. அப்போ இருப்பவனுக்கு புலியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் உண்டு. படி என்ற வேர்ச்சொல்லுக்கு மிகச் சரியான வினையாளனையும் பெயர். படித்தவனை. கீழ்கண்ட சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. பயின்றான். வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை சொல்லில் வரும். அப்போ பயில். கிறிஸ்துவ கம்பர் என போற்றப்படுபவர் எச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளை. கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை. மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்தனுப்பினாள். இதில் பாருங்கள், வற்றல் அப்படிங்கிறது ஒரு தொழில். அப்போ தொழிற்பெயர் வந்துருச்சு. பேருந்து அப்படிங்கிறது ஒரு பொருள், பொருட்பெயர் வந்துருச்சு. பண்பு பெயர்.
காலப்பெயர் 9 மணி காலப்பெயரும் வந்துடுச்சு. அப்போ வராத ஒரே பெயர் பண்பு பெயர் மட்டும்தான். வட்டம் பெயர்ச்சொல் வகை பண்பு பெயர். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றாள்? 14 நாட்கள். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? இளம்பகம். ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சொல்லினை நூலில் உள்ள திவிட்டன் விஜயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம். சூளாமணி. நாட்டுதும் யாம்போர் பாட்டடை செய்யில் என காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைப்படு கடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. வேயோன். வேயோன் அப்படின்னா சூரியன். கரங்கு. கரங்கு அப்படின்னா காற்றாடி. கொண்டல் அப்படின்னா மழை மேகம். வேலம் அப்படின்னா யானை. ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் உத்திரகாண்டம். காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைத்த நூல் என்று அறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்பட்ட நூல் ராவண காவியம். ஏழ்மை வேட நிறத்தில் என்றென்னை ஏசாரோ என்று இயம்பியவன் குகன். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் 4 அடி 400. 5 சிறிய வேர்கள் கொண்ட நூல் சிறு பஞ்ச மூலம். மண்பதைக்கு பொதுவான நூல் திருக்குறள். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு. தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறமும் இன்பமும். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? டாக்டர் ச. அரங்கநாதன் விருது. திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்? திருவாரூர். கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு முறையாகும். இது சொன்னது யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். கல்வி வருவாய் இதெல்லாம் நம்ம வருவாய் அப்படின்னா என்ன? லக்ஷ்மி தான். அப்போ விஜயலட்சுமி பண்டிட். பொருந்தாதை கண்டறி. கரிசலாங்கண்ணி, பிருங்கராசம், கையாந்தக்கரை, சிங்கவள்ளி. இந்த சிங்கவள்ளிங்கிறது மட்டும்தான் தப்பு. கவிமணி என்ற பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சென்னை அடையாற்றில் ஔவை இல்லம் நிறுவியவர் டாக்டர் முத்துலட்சுமி. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலையம்மாள். தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணிக்குயத்தியார். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு கனடா. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி நீலகிரி. பூவின் இதழகத்தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ. இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? இது சந்தா சாஹிப் அவர்களால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். இது யாருடைய கூற்று அப்படின்னா ராப்பி சேதுப்பிள்ளை.
ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்ற தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழ்ந்த பாவலர் பெருஞ்சித்திரனார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உ.வே.சா. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். முதல் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார்? தனிநாயகம் அடிகள். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன: கண் எழுத்துக்கள். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம். கண்ணுள் வினைஞர் என புகழப்படுபவர்கள் ஓவியம் வரைபவர்கள். கண் இருந்தால் தான் ஓவியம் வரைய முடியும். கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். இப்போ இந்த சைடு அவங்க எழுதிய நூலும் யார் எழுதினாங்க அப்படிங்கிறதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. புதுமை பித்தன், காஞ்சனை, கூப்பா ராஜகோபாலன், மூன்று உள்ளங்கள், மௌனி, அழியாச்சுடர், தி. ஜானகிராமன், முள்முடி. இதுதான் கரெக்டான ஆன்சர். தவறான தொடர்களை தேர்ந்தெடு. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கதை தப்பாட்டம். தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படுகிறது. தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படும். நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து. இதில் சரியானது பார்த்தோம்னா நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து, இதுவும் சரி. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம், இதுவும் சரி. அப்போ தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா சரி, இது தப்பு. தவறானது எதுன்னு பார்த்தோம்னா 1, 3. தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படும். பெண்கள் வர மாட்டாங்க, ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க தேவராட்டத்தில். அப்போ தவறானது 1 மற்றும் 3. பொங்கட் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டிற்கு ஒரு பொழிவு சேர்ந்து விடத்தான் செய்கிறது என்று எழுதியவர் அறிஞர் அண்ணா. பொறுத்துக. யாக்கை உடம்பு. யாக்கைன்னா என்ன? உடம்பு நேருக்கு நேராக இருக்குது. புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம். வேலம். வேலம்னா என்னது? ஆண் யானை. பொழிக்கும், உரிக்கும். இதுதான் கரெக்டு. முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது? காவியம். பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது? எழிலோவியம். எழில் அப்படின்னாலும் என்னது? அழகுதான். எழில் அப்படின்னாலும் அழகுதான். அப்போ அழகுனாலும் அழகுதான். அப்போ எழிலோவியம் அழகின் சிரிப்பு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் திருஞான சம்பந்தர். நடமாடா கோயில் நம்பர்க்கு 1 ஈயில் படமாடா கோயில் பகவர்க்கது ஆமே என்று பாடியவர் யார்? திருமூலர். 11 சித்தர்களுள் ஒருவர் போகர். ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் நா. வானமாமலை. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் அழகிய சொக்கநாதர். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்று பாரதியின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குயில் பாட்டு. ஆழிக்கு இணை கிடந்தே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் எது? கடல். உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலாப்புறம்.
தேனருவித் திரையெழும்பி வானின் வழியொழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். இப்பாடல் வரிகளில் வானின் வழி ஒழுகுவதாய் சிறக்கப்பட்டுள்ள அருவி எது? இது சிறக்கப்பட்டுள்ள அருவி திருக்குற்றால அருவி. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்சப் புகட்ட மிக வளர்ந்தாய். இவ்வரிகளில் சுட்டப்படுபவர் தமிழ்தாய். சேக்கிழார்க்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் அனாபாய சோழன். பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 13. திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திரு ஆலவாய் காண்டம். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள இடம் 5ஆம் திருமொழி. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.